ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தோன்னா எங்கள் அக்காவுங்க ஊருக்கு திருவிழாவுக்கு தான் போகிறோம். நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம். செம்மைங்க மேக்கப் பண்ணி கிளம்பியாச்சு. ஆனால் அடிக்கிற வெயில், அப்பப்பப்பா வெயில் பயங்கரமாக அடிக்குது. இப்போ பங்குனி மாதம்னால எல்லா ஏரியாலுமே திருவிழா. அம்மன் சாமி தான் கும்பிடுவாங்க. எப்படித்தான் அந்த முளைப்பாரி கரைக்கிற அன்றைக்கி பார்த்தோன்னா மழை செம்மையாக வந்துடும். அது உண்மையிலே இன்னுமே நடக்குதுன்னு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இதாங்க எங்கள் ஊர் புது பஸ் ஸ்டாண்டு. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு போகிறோம்னா, பஸ் ஏறதுக்கு தான் போகிறேங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இன்றைக்கி நடந்தது வாழ்க்கையில் என்றைக்குமே நான் மறக்க முடியாது. ஃப்ரீ பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ப்ரைவேட் பஸ் ஒரு பஸ்ஸில் போடிக்கு போகிற பஸ்ஸில் நாங்கள் ஏறினோம். ஏன்னா நம்ம போடிக்கு போகிற பஸ்ஸு போனால் தான் பழைய பஸ் ஸ்டாண்டு தேனில் இறங்கலாம்னு சொல்லிட்டு ஏறி போயிட்டுருக்கிறப்பே பார்த்தோம்னா இடையில ஏதோ கட்சி கூட்டம் மாதிரி போயிட்டே இருந்தாங்க. நாங்கள் போன பஸ்ஸும் மெல்ல போயிட்டே இருந்துச்சு. சட்டார்னு எதில் இடிச்சிச்சுனே தெரில. சட்டுன்னு நாங்கள் போன பஸ்ஸு ஏதோ இடித்து சல்லுன்னு கண்ணாடியாக மேலெல்லாம் தெரிச்சு. அதை விட ஒரு சவுண்டு வந்துச்சுங்க. பார்க்குறக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு, கேட்குறக்கு அதை விட. இதாங்க திருவிழா. திருவிழா பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா தலை நிறையா பூ வச்சுட்டு டான்ஸ் ஆடுறது, இந்த டயத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்கவுங்க ஆடுறது தான் ஹாப்பியாக இருப்பாங்க. எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி நம்ம ரிட்டன் வரலான்னு சொல்லிட்டு தேனிக்கு தாங்க வந்தோம். இப்போ பார்த்தோன்னா புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு வந்ததுனாலே பிரச்சனை தான். நிறையா பஸ் புது பஸ் ஸ்டாண்ட் போய் தான் வரும். ஸ்ட்ரெயிட்டாக போகிறது ரொம்ப நேரம் ஆகும். சரி நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போகிற பஸ் வருமான்ட்டு வரவே இல்லை. அதுக்கடுத்து இன்னும் ஏன் இங்கே நிற்கணும்னு சொல்லிட்டு புது பஸ் ஸ்டாண்டு போகிற பஸ்லேயே ஏறியாச்சு. இதான் எங்கள் ஏரியா பைபாஸ் ரோடு தேனிக்கு போகிற வழியில். இப்போ கொஞ்சம் வெயில் காலனால கொஞ்சம் பசுமை கம்மியாக இருக்குது. இல்லாட்டி மழை காலம்லாம் பார்த்தோன்னா செம்மையாக இருக்கும். இந்த மலையெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். தேனினாலே ஒரு இயற்கை பூமி தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா வண்டியில் ஒரே தூக்கத்தை போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. அதுக்கடுத்து பாப்பா வீட்டுக்கு வந்தோடனே ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வாங்கி கொடுத்து நாங்களும் சாப்பிட்டோம். இன்றைக்கி இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.